எப்படிப்பட்ட மனிதன்? எல்லா செல்வ செழிப்பும் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, தாங்கிறதுக்கு அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, பிஸ்னஸ் இருக்குது, அப்பாவோட பிஸ்னஸ் இருக்குது ஆபிரகாமுக்கு. நல்ல செல்வ செழிப்புள்ள மனிதன். ஆனா தேவன் கூப்பிடுறாரு, இப்ப உன் இடத்தையும் விட்டு நீ தனியாவா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். இப்ப அறியப்படாத தேவன் இவர் ஆபிரகாமுக்கு ஒரு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஆபிரகாமுடைய தகப்பனார் விக்கிரகம் செய்கிறவரான் ஆபிரகாமுடைய தகப்பனார். இப்ப அறியப்படாத ஒரு தேவன், இன்விசிபிளான காடு, மிராக்கிள் காடு என்ன பண்றாரு, ஆபிரகாம் இடத்துல ஒரு வார்த்தையா பேசுறாரு, நீ தனியா வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்றார். அந்த வார்த்தையை நம்பிய ஆபிரகாமின் விசுவாசம் நகர்ந்தது. தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, தன்னுடைய தாயின் அந்த கம்ஃபர்டபுளான இடத்தை விட்டு, உறவுக்காரங்களை விட்டுட்டு, ஒரே ஒரு உறவுக்காரன் ஒட்டிட்டு வந்துட்டான். விட்டுட்டு, எனக்கு அன்பானவர்களே, உங்க விசுவாசம் நகருகிறதாய் காணப்பட வேண்டும். நம்ம விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யாத்திராகமம் 14:31, யாத்திராகமம்